இன்றைக்கு இந்த அந்நிய பாஷையை பற்றி நான் உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாஞ்சையை கொடுத்தார். இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து தெய்வமானவர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதர் இயேசு அவர் தெய்வமானார்னு. கிடையாது. அது இந்துக்களுடைய நம்பிக்கை. மனிதன் மரித்த பின் தெய்வமாகிறான் என்று. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து தெய்வமானவர் அல்ல. அவர் ஏற்கனவே யாராத்தான் இருக்கிறார்? தேவனாத்தான் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாக, நமக்கு தெய்வம் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் மனிதனாக இறங்கி வந்தார். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அதனாலதான் இயேசு மனிதனாக இருக்கும்போது சொன்னார், என்னை கண்டவன் தேவனை கண்டான். நான் தான் தேவன், என்னைய கண்டீங்கன்னா. ஆனா ஜனங்களுக்கு அந்த நாள்ல அதை நம்ப முடியல. ஏன்னா நீர் மனிதன், நீர் எப்படி தெய்வம்னு. ஆனா அவர் தேவன் தான் மனிதனாக தன்னுடைய அந்தஸ்தை குறைச்சிக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதனால அவர் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கிற மாதிரிலாம் வரல. ஏன்னா அவர் தேவன், மனிதனாக வாழ்வது அவருக்குரிய அந்தஸ்தே கிடையாது. அதனால ஒரு 33 வருஷம் வாழ்ந்தார். நம்முடைய பாவத்துக்கு பரிகார பலியாக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தார். தம்முடைய சீடர்கள் பார்க்க அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். இயேசு தங்களோடு இருந்தபோது சீஷர்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். நேரமும் அற்புத அடையாளங்கள் தான், மகிமையா இருந்துச்சு. இயேசு தங்க கூட இருந்தது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் தங்களோடு இருப்பது போல அவர்கள் உணர்ந்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தங்களோடு இருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். இப்ப இயேசு தங்களை விட்டு போறாருன்னு உடனே அவங்களுக்கு பயங்கர கவலை. ஏன்னா நம்மை விட்டு பிரிந்து போகிற மனிதர்கள் பலர் உண்டு. ஆனாலும் அவர்கள் இருந்து நமக்கு தந்த நன்மையை வேறு எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் இயேசு அவர்கிட்ட இருந்த அந்த வல்லமை, இனி அதை யார்கிட்ட போய் கேட்க, யார்கிட்ட போய் வாங்க, யார்கிட்ட அதை அனுபவிக்க? அப்பதான் இயேசு இந்த விஷயத்தை சொன்னார். அப்போஸ்தலர் 1:4 இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு பாருங்க. அன்றியும் இயேசு கடைசியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி, அல்லது பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். திரும்ப நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவில் இடத்தில் இருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் அது இனி எங்க கிடைக்கும் அப்படின்னு சீஷர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இயேசு அதுக்கு தான் ஒரு பரிகாரமா சொன்னாரு. என்ன? பரிசுத்த ஆவியினால நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து when the Holy Spirit comes you will receive the power. இந்த பவர்ங்கிறது கிரேக்க வார்த்தை டுனாமிஸ் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிபயங்கரமான சக்தி அணு சக்தி. அந்த நெருப்பு, காற்று இதெல்லாம் இருக்குதுல்ல, இதுக்கெல்லாம் இருக்கிற சக்தியை விட அதிக சக்தி. ஏன்னா காற்றுல மின்சாரம் எடுக்கிறாங்க, நெருப்புல மின்சாரம் எடுக்கிறாங்க, தண்ணீர்ல மின்சாரம், இதெல்லாம் ஒரு ஃபோர்ஸ். இது எல்லாத்தோட பயங்கரமான ஃபோர்ஸ் மனுஷன் கண்டுபிடிச்சது எது? அணு சக்தி. ஆனா இந்த உலகத்துல அணுங்கிறது ரொம்ப சின்னதுங்க. அந்த சின்னதை உடைக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய சக்தி வருதுங்க.
அப்ப இவ்வளோண்டு அணு இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கும். ஆனா அவ்வளவு அணுக்களையும் கூட்டி ஒரு சக்தியை உண்டாக்குனாலும் தேவனிடத்தில் இருக்கிற சக்திக்கு அது ஒரு தூசி தான். அவ்வளவு வல்லமை தேவனிடத்துல உண்டு. இப்ப அந்த வல்லமையை தான் இங்க சொல்லி இருக்கிறது. அணு சக்திகளுடைய வல்லமையை விட பயங்கரமான ஒரு வல்லமை துனாமிஸ். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தமிழ்ல பலன் அடைவீர்கள் இருக்கு, ஆங்கிலத்தில் you will receive the power. என எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்ப சீடர்கள் என்ன பண்றாங்க? 12வது வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 1:12. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து, ஏன்னா ஒலிவமலையிலிருந்து தான் அவர் மேல எழும்பி போனார். திரும்ப இவங்க அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஒலிவமலையிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வர்றாங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்தலமேயு மத்தேயு அல்பேயுவின் குமாரனாகி யாக்கோபு செலோத்தே எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா தங்கி இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் எதுக்காக ஆண்டவர் சொன்னார்ல, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள், அப்ப இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த வல்லமை இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டா, இனி அந்த இயேசுவின் வல்லமையை நாங்கள் எங்கே யாரிடத்தில் பார்ப்போம்? ஆண்டவர் சொன்னார், நீங்க யார்கிட்டையும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், நீங்க இருங்க, உங்ககிட்டயே அந்த வல்லமையை நான் என்ன செய்யறேன், அனுப்புறேன். என்ன இப்ப என்ன நடந்தது பாருங்க. அடுத்து 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அவங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல, காற்று அடிக்கல, காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி திடீர்னு பயங்கரமான சவுண்டு அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினி கிடையாது, அக்கினி போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு, தலை மேல ஒரு தீ காணப்படுது. ஆனா தொட்டா சுடாது, ஏன்னா அது ஒரிஜினல் தீ கிடையாது, அது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. ஆனா பார்க்க முடியுது, சத்தத்தை கேட்க முடியுது. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும், கவனிங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்ட, அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்ட, அவர்கள் எல்லாரும். இதைத்தான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்க மேல வந்தா தான் you will have power. நீங்க அந்த வல்லமையை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவி வரும்போது. வந்தாரா? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அடுத்ததான் முக்கியமான விஷயம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில், பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே எல்லாரும் வெவ்வேறு பாஷைகள்ல பேச ஆரம்பிச்சாங்க. புரியுதா? இப்ப நான் ஒரு ஹிந்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தமிழ் பேசுறவன் தான், ஆனா பரிசுத்த ஆவியா நிரப்பனே அத்தா ஹே அஜா ஹே ஜானா ஹே அப்படிங்கிறேன். பாருங்க, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எதுக்கு? இவங்கெல்லாம் பஸ்கா பண்டிகைக்கு வந்தவங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை முடிச்சுதான் தங்களுடைய ஊர்களுக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. சகல தேசத்திலும் இருந்து ஜனங்கள் இந்த எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறாங்க. அவர்கள் அங்கே வாசம் பண்ணி ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் உண்டான போது 6வது வசனம், திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே, புரியுதா, சோமாலியால இருந்து வந்தவன்
ஒருத்தன் சோமாலியா பாஷை பேசுறது என்ன செய்யறான், கேட்கிறான். ஆந்திரால இருந்து வந்தவன். ஒருத்தன் தெலுங்கு பேசுறது என்ன செய்யறான், குஜராத்ல இருந்து வந்தவன். ஒருத்தன் குஜராத்ல மொழியில பேசுறத அவன் கேட்கிறான். தங்கள் தங்கள் பாஷையில் அவர் பேசுகிறதை அவள் கேட்டபடினால் கலக்கம் அடைந்தார்கள். இது என்னையா, இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அரமேயு பாஷை, மிஞ்சி போனா கிரேக்க பாஷை தெரியும், ஹீப்ரு கொஞ்சம் தெரியும். இதை தவிர வேற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழி இந்த ஆட்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க வித்தியாசமான மொழிகள்ல பேசுறாங்க. 7வது வசனம், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க தமிழர்கள் அல்லவா. இவங்களுக்கெல்லாம் தமிழ் தானே தெரியும், சும்மா இங்கிலீஷ் பேசுற மாதிரி நடிக்க தானே செய்வாங்க. கண்டினியூஸா இங்கிலீஷ் பேச சொன்னா வண்டி என்ன ஆயிரும், ஸ்பீட் பிரேக்கர்ல தூக்கி அடிச்சிடும். நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் பேச கேட்க, எப்படிப்பா நம்ம பாஷையில அவன் பேசுறான், இவங்க எல்லாம் தமிழர்கள் தானே, எப்படி இவங்க மராட்டி பேசுறாங்க, இவங்க எல்லாம் தமிழர்கள் தானே, எப்படி இவங்க சைனீஸ் பேசுறாங்க, எப்படி கொரியன் பேசுறாங்க. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா யூதயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லிபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே, கவனிங்க, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியுது. என்ன புரியுது, அவங்க என்ன பேசுறாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். புரியுதா? அப்ப லிட்டரலா அவங்க உளரவில்லை. ஏன்னா இப்ப ஒருத்தன் ஹிந்தி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது அப்படின்னா ஹிந்தி பேசுறவன் பேசுறது எனக்கு எப்படித்தான் தெரியும், உளர்ற மாதிரி தான் தெரியும். அப்படித்தானே? நாங்க சிறு பிள்ளைகளா இருந்த போது பொதுவாக சின்ன பிள்ளைகள் ரொம்ப உளரும் தெரியுமா உங்களுக்கு? உளர்றது ஒரு விதமான குஷி. ஆமா, இப்பெல்லாம் அந்த உளறலெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்ப விஞ்ஞான மூளையில செல்போனுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மூழ்கி கிடக்குறாங்க, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க செல்போனுக்குள்ள. அதனால இப்ப அந்த அந்த காலத்துல இருந்த அந்த குஷியெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட என்ன செய்ய முடியல. நாங்கெல்லாம் அப்படியே 2 அடி உயரத்திலேயே தான் இருப்போம், நாங்க பறந்துக்கிட்டே தான் இருப்போம். அப்படி ஒரு குஷி நிறைந்த காலம் அது. அப்ப இங்க நிறைய மீட்டிங் நடக்கும், இந்த குறுக்குப்பாதை கிரவுண்ட்ல நிறைய மீட்டிங் நடக்கும், பல மிஷனரிகள் வருவாங்க. அப்ப ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஸ்பானிஷ் மட்டும்தான் பேசுவார் அவரு. அதனால அவர் ஸ்பெயினிஷ்ல பேசுறத ஒருத்தர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார், இங்கிலீஷ்ல பேசுறத ஒருத்தர் தமிழ்ல என்ன செய்வார். ஸோ ஒரே நேரத்தில் 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கும், 3 பேர் பேசுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பயங்கர வேடிக்கை. ஸோ அந்த ஸ்பானிஷ் பேசுற எங்களுக்கு சத்தியம் முக்கியம் இல்லை, இந்த ஸ்பானிஷ் பேசினார்ல அதுதான் எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்புறதா அப்படின்பாரு. எங்களுக்கு அந்த உலரெல்லாம் மறந்து போச்சு. ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும், அதாவது ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போதும் நம்புறதா அப்படின்பாரு. அது ஒரு விதமான கிராமர் அந்த இது. ஸோ இதை கொஞ்ச நாள் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப அவர் பேசுனது எங்களுக்கு எப்படி கேட்குது, உளறலாய் கேட்கிறது. ஆனா முதல் ஆவியானவர் வரும்போது இப்படி எவனோ உளறான்னு நினைச்சிடக்கூடாது, அந்நிய பாஷை ஒரு உளறல் பாஷைன்னு நினைச்சிடக்கூடாதுன்ட்டு தான் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா ஆண்டவர் என்ன செஞ்சு விட்டாரு, காட்டி விட்டாரு. புரியுதா உங்களுக்கு? பலத்த காற்றடிக்கிற முழக்கம்னா என்னன்னா, யாரோ ஒருத்தர் உள்ள வர்றாரு. எல்லாருமே அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டதுன்னா இவன் மேலாம் கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. அவன் எல்லாம் பேசுறான், அது ஒரு வரம். அந்நிய பாஷை பேசுறது என்னது, ஒரு வரம். அதை பேசுறவன் உளறல, அவன் ஏதோ ஒரு அர்த்தமுள்ள ஒன்றைத்தான் என்ன செய்யறான், பேசுறாங்கிறத ஜனங்கள் இந்த முதல் அனுபவத்துல அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இதை ஏதோ ஒரு ரகசியமா காட்டுக்குள்ள இந்த காட்சியை நடத்தல. ஆண்டவர் நாட்டுக்குள்ள சென்ட்ரா ஒரு மாடி வீட்டுல வச்சு பேசி சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு சாட்சியா வர வச்சு ஆண்டவர் அந்த காட்சியை அரங்கேற்றினார். ஸோ முத பரிசுத்த ஆவியானவர் வந்த சம்பவம் எவ்வளவு ட்ரெமெண்டஸா இருக்குது பாத்தீங்களா? இப்ப அந்த
அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் இந்த அந்நிய பாஷை பேசுகிற பழக்கம் தொடர ஆரம்பித்தது. நீங்க அதுக்கப்புறம் கொர்நேலியு வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடந்துச்சு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44ல இருந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்தவங்கெல்லாம் கொர்நேலியுவுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள், உறவினர்கள். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்கிறான், ஒரு ஸ்தோத்திர கூட்டம் மாதிரி. அவங்க கெஸ்டா வந்திருக்கிறாங்க. இப்போ பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளையும் பேசுகிறத தேவனை, புரியுதா? இங்கேயும் அவங்க உளறுகிறதைன்னு போடல, பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை. அந்நிய பாஷை என்பது உளறுவதல்ல, அது ஒரு பாஷை, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, புரியுதா? ஸோ இந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்நிய பாஷை என்றால் என்ன? நம்ம கூட துதி ஆராதனை வேளையிலெல்லாம் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். ஸோ ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிப்போம்னாலே அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிப்போம்ங்கிறது அர்த்தம். நம்ம கூட ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கிறோம். ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிப்பதுன்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிப்பது தான் ஆவிக்குள்ளாகி கர்த்தரை துதிக்கிற அனுபவம். சரி, அந்நிய பாஷை என்றால் என்ன? நான் சொல்ற விளக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு நேரடியாக பேசும்படி தேவன் கொடுக்கிற வரம், அதுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனோடு நேரடியாக பேசும்படி கர்த்தர் கொடுக்கிற வரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு நேரடியாக பேசும்படி கர்த்தர் கொடுக்கிற வரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்நிய பாஷை என்றால் என்ன? தேவனோடு நேரடியாக பேசும்படி கொடுக்கிற வரம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன, நம்ம ஊர்ல கோயில்கள் எல்லாம் எந்த பாஷையில பூஜை நடக்குது? சமஸ்கிருதம். ஏன்னா அது கடவுளுக்கு நெருக்கமான பாஷை அப்படிங்கிறதுனால, அப்படின்னு நம்புறதுனால அந்த பாஷையில என்ன பண்றாங்க? பூஜைகளை நடத்துறாங்க தானே. நம்ம நாட்டில் கூட அந்த சர்ச்சை போய்கிட்டு இருக்கு, ஏன் தமிழ்ல நடத்தக்கூடாதா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஏன் தமிழ்ல மட்டும் நம்ம கர்த்தர்ட்ட பேசக்கூடாது? ஆண்டவருக்கு தமிழ் தெரியாதா? தெரியும். ஆனா நீங்க நேரடியா கர்த்தர்ட்ட பேசணும்னா ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல். இப்ப நான் யாருக்கா புரியுதா? ஆனா நேரடியா யாருக்கு புரியுது? தேவனுக்கு புரியுது. அப்ப நான் பேசுறது எந்த மனுஷனிடத்திலும் அல்ல. என்ன, நான் தமிழ்ல பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? கடவுள்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கேன்? தமிழ் புரியுதா உங்களுக்கு? இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இந்த குரூப் எல்லாம் இங்கிலீஷ் பேசுற குரூப், இந்த குரூப் எல்லாம் இங்கிலீஷ் வேண்டாம், இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் மராட்டி பேசுற குரூப், இதெல்லாம் தமிழ் பேசுற குரூப். இப்ப நான் திடீர்னு மராட்டியில பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன் சொல்லுங்க? அந்த குரூப்கிட்ட பேசுறேன். உங்களையே பார்த்து பேசினாலும் உங்களுக்கு புரியும் யார்கிட்ட தான் இந்த ஆளு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாது. அப்ப நான் மராட்டியில பேசினா யார்கிட்ட பேசுறேன்? மராட்டிக்காரங்கிட்ட பேசுறேன். இதுக்கெல்லாம் மராட்டி பேசுதுங்க. நான் தமிழ்ல பேசுறேன். யார்கிட்ட பேசுறேன் சொல்லுங்க? உங்ககிட்டயே பேசுறேன். உங்களுக்கு என்ன தெரியாது? தமிழ் தெரியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எப்படிதான் எடுத்துக்கிடுவோம் நம்ம? இவர் அவங்களுக்கு பேசுறாருயா. எதுல பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அவங்க மொழியில பேசுறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நானு அந்நிய பாஷையில பேசினா யார்கிட்ட பேசுறேன்? நேரடியா. யார்? என்ன, அந்த லாங்குவேஜ் யாருக்கு மட்டும்தான் புரியும்? தேவனுக்கு மட்டும்தான் புரியும். எப்படி கர்த்தர் நம்மையும் அவரையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறாருன்னு நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் கையை தட்டக்கூடாதா?
சரி, அப்படி என்னையா பேசுறோம்? இப்ப பிரச்சனை என்னன்னா, நமக்கும் புரிய மாட்டேங்கி, பக்கத்தில் இருக்கிற எவனுக்கும் புரிய மாட்டேங்கி. அப்படி என்னையா நம்ம பேசுறோம்? 3 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, தேவனை புகழுகிறோம். இரண்டாவது, நம் உணர்வுகளை பேசுகிறோம். மூன்றாவது, நம் தேவைகளை சொல்கிறோம். அந்நிய பாஷை பேசும்போது 3 காரியத்தை நம்ம தேவனோடு பேசுறோம். ஒண்ணு என்ன செய்யறோம்? அந்நிய பாஷை பேசும்போது தேவனை புகழுகிறோம். இரண்டாவது, அந்நிய பாஷை பேசும்போது நம்முடைய உணர்வுகளை என்ன செய்யறோம்? வெளிப்படுத்துகிறோம். மூன்றாவது, அந்நிய பாஷை பேசும்போது நம் தேவைகளை சொல்லுகிறோம். தேவனை புகழுகிறோம். அப்போஸ்தலர் 10:45 ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான், வாஸ்தவ வசனம் தான். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை, கொர்நேலியு வீட்டுல ஏங்க வந்த யாருக்குமே தேவன் யாருன்னு என்ன செய்யாது. வந்த எல்லாம் புது ஆட்கள். அன்னைக்கு தான் முதல் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே ஆவியானவர் இறங்கிட்டாரு. இறங்குனா அவங்க பேசுறாங்க. பேசுனா அவங்க என்ன பேசுறாங்களாம்? தேவனை புகழ்ந்து பேசுறாங்க. So what is the conclusion? நீங்க அந்நிய பாஷை பேசும்போது என்ன செய்றீங்க? தேவனை புகழ்றீங்க. தேவனை புகழ்றதுக்கு நமக்கு நம்முடைய அறிவு போதாது. ஏன்னா கொஞ்ச நேரம் நீங்க தேவனை இந்த வசனத்தை வாசிச்சுட்டு வருவோன்னு 1 கொரிந்தியர் 14:15 பாருங்க. 1 கொரிந்தியர் 14:15, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன். இதை எல்லாத்தோடும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆவியோடும் கர்த்தரை துதிப்பேன், கருத்தோடும் கர்த்தரை துதிப்பேன். நான் ஆவியோடும் கர்த்தரை புகழுவேன், கருத்தோடு. கருத்துனா என்ன? நமக்கு விளங்குற மொழியில கர்த்தரை துதிக்கிறது. எங்க விளங்குற மொழியில உங்களுக்கு என்ன மொழி விளங்கும்? சீன மொழியா? தமிழ். எங்க தமிழ்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஏசப்பா நீ நல்லவர். என்ன குறைஞ்சிருச்சு? நம்ம அறிவு போதாது. நாம் தேவனை குறித்து அறிந்த அந்த அறிவு போதாது. அவரை துதிக்க புரியுதா? அதனாலதான் நம்ம மொத்தமா என்ன சொல்லிவிட்டுறது தெரியுமா உங்களுக்கு? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எனக்கு என்ன கிடையாது? அறிவே கிடையாது. அறிவில்லாத ஒருத்தனை நீர் அழைச்சி உங்களை துதிக்க வச்சிருனா, சமஸ்கிருதம் தெரிஞ்சவன்லாம் காலையில இருந்து 5 நாளைக்கு ஓதுறாங்க. என்னதான் ஓதுறானோ தெரியல. ஆனா இடைவிடாம ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களை துதிக்க வச்சிருந்தா வேலை உமக்கும் லேசாயிருக்கும், எங்களுக்கும் லேசாயிருக்கும். ஆனா இப்படி படிக்காத பாமர ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து உண்மை துதிக்க வச்சிருந்தா நாங்க கடைசியில என்னதான் பாடுவோம்? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அறிவு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் உனக்கு ஒரு வரம் தாரேன். அந்த வரத்துக்கு படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பாமர மக்கள் கூட அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்படி அந்நிய பாஷை பேசும்போது அவர்கள் தேவனை என்ன செய்யறாங்களா? புகழுகிற. எங்க அந்நிய பாஷையில கர்த்தரை புகழுங்க பார்க்கலாம். ஊரா பக்கலா ரஷபா ரமா ரதல ரமா ரிபா பாபா ரஷபா ரதல ரமா ரதியந்த ரபௌரபா ரக்கபா ரதல ரமா நபலபா ரதல ரமா நதல ரமா. பார்த்தீங்களா? எவ்வளவு நேரம்னாலும் என்ன செய்யலாம்? புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். அப்ப அந்நிய பாஷை பேசும்போது என்ன செய்யறோம்? ஏங்க இதுக்கு ஏதாவது நம்ம அளவு வச்சுக்கணுமா? இவ்வளவுதானு இல்ல. நம்ம வாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதான்? துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே, புகழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. இரண்டாவது, உணர்வுகளை பேசுறோம். இப்ப நம்ம துக்கத்தோடு அழுகையோடு மன பாரத்தோடு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயங்கர மோசமான உணர்வுல இருக்கிறோம். அப்ப நம்ம அந்நிய பாஷை பேசினா, ஏன்னா அந்த நேரம் நம்மளால எதுவும் கருத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது, பேசவோ துதிக்க முடியாது. வேணா அழுது புலம்பலாம். ஏன்னா ஒப்பாரி நல்லா வரும் அந்த டைம். நான் என்ன செய்வேன், இப்படியே போயிட்டானே, விட்டுட்டு போயிட்டானே. ஆனா நம்ம ஒப்பாரி வைக்க கூடாது, முறுமுறுக்க
கூடாது, குறை சொல்ல கூடாது. அது தேவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், அந்நிய பாஷை பேசணும். நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன்னா நான் அந்நிய பாஷை பேசும்போது என் உணர்வுகள் தேவனுக்கு என்ன செய்யுது, தெரியப்படுத்தப்படுகிறது. நான் துக்கமா இருக்கிறேன், ஏன் துக்கமா இருக்கிறேன், எதுக்கு துக்கமா இருக்கிறேன், எல்லா விஷயமும் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருது, தேவனிடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருது. 1 கொரிந்தியர் 14:2 நீங்க பாத்தீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அப்ப தேவனோடு நம்ம ரகசியமாய், இப்ப ரொம்ப துக்கமா இருக்கிறீங்கன்னா யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்ககிட்ட தான் அதை என்ன செய்வோம், எப்படி ஷேர் பண்ணுவோம்? ரொம்ப ஏங்க ஒன்றும் ஒரு 2 பேசிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்க யாருக்கு என்ன செய்யாது, அப்படி ஒரு ஃபீலிங்கா பேசுற அப்படியா. ஆனா அப்படி பேசுறது தான் நமக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கும். என்ன பேசிக்கிறாங்க? இப்ப நம்மளே ஏன் ரொம்ப ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பிரச்சனை வேற எவனுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு தான். ஆனா நம்ம ஏன் ஒரு நேசிக்கிற ஒருத்தட்ட அதை பகிர்ந்து கொள்றோம்? அந்த கழுதை வெளியே போய் எங்கேயும் சொல்லாதுன்னு. ஆனா அதுவே என்னதான், கழுதை. அது கேட்ட அடுத்த செகண்ட்லயே அப்படின்னு கத்தணும்னு அதுக்கு அடி வயிற்றுல இருந்து என்ன வரும், பொங்கி வரும். அந்த கழுதைட்ட போய் நம்ம இது அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, டே உனக்கு தான் நான் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்துருக்கிறேன்ல, நீ பாட்டுக்கு வா, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்தி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அந்நிய பாஷையில நீ பேசு. நீ பேசும்போது உன்னுடைய உணர்வுகள், தேவன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நீ என்ன மனவேதனையில் இருக்கிறங்கிறது தேவனுக்கு வெளிப்படுத்தப்படும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ அற்புதமான வரம் பாருங்க ஆண்டவர்கிட்ட, எவ்வளோ அற்புதமான வரம். அதனாலதான் 1 சாமுவேல் 1:13 அன்னாள் தன் இருதயத்துல பேசினால் அவளுடைய உதடுகள் அசைந்தது, சத்தமோ கேட்கவில்லை. உதடுகள் அசைந்தது, சத்தமோ, புரியுதா? ஆமா, அவளுக்கு ஏதாவது வரம் கொடுத்துருப்பாரு உலகத்தர். இப்ப நம்ம அங்க இருந்த ஏலி என்ன நினைச்சிட்டான், ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்படிதான் அந்த பெந்தேகோஸ்தே நாள்லையும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னையா காலையிலே தண்ணி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதனாலதான் பேதுரு எந்திரிச்சு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, நாங்க யாரும் மதுபானத்தினால வெறித்திருக்கவில்லை. ஏன்னா சிலருக்கு அது வளர்ற மாதிரி தெரியும், ஆனா தேவனுக்கு தான் நம்முடைய உண்மையான உணர்வுகள் புரியும். அதனால நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்தி நீங்க பேசுனீங்கன்னா உங்க உணர்வுகள் எல்லாம் யாருக்கு தெரியப்படுத்தப்படும். அதனாலதான் இந்த ஜபத்துக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்களுடைய முடிவுல அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 28:11-12 பாருங்க. ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே கவனிங்க, அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு இதுவே இளைத்தவன இளைப்பாற பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். எது ஆறுதல் சொல்லுங்க? அந்நிய பாஷையில பேசுறது உங்களுக்கு எதை கொடுக்கும்? அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நமக்கு பயங்கர பிரச்சனை இருக்கு, துக்கம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பயம் இருக்கு, கலக்கம் இருக்கு. நீங்க அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய இருதயம் ஆறுதல் அடையும். உங்க இதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் என்ன செஞ்சிடும். நீங்க எதையும் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆமா, புரியுதா? நம்ம மனுஷத்தை எவ்வளவுதான் நம்முடைய துக்கங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம்? மறந்துடக்கூடாது. இனி அடுத்து பேசும்போதே ஆவியானவர் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை தருவாராக. என்ன கண்டிப்பா பேசுவோம். அப்படி பேசும்போதே உங்களுக்கு வெளிப்பாடு வரணும். அடடா, கழுதைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. உடனே டக்குன்னு சரிக்கா வரட்டுமா, என்ன பாதியிலே போறீங்க, இப்பதான் எனக்கு வெளிப்பாடு கிடைச்சது.
மறந்துடுவோம் தானே. அதனால் இனிமேல் நமக்கு நம்முடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு எந்த மனுஷன்ட்டையும் போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்? கர்த்தர்ட்ட போகணும். ஆண்டவர் வரம் கொடுத்துருக்கிறாரு. வரம் பெறாதவங்களும் இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனி எல்லா ஜபத்துலேயும் வரத்துக்காகத்தான் ஜபிக்க போகிறோம். அவ்வளோ பேர் அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேசணும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் எப்படி நம்ம அவருடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க முடியும்? அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தால் போதுங்க, நம்ம பாரம் எல்லாம் இறங்கிரும். அதுவே இளைப்பாறுதல், ஆறுதல். மூணாவது, நம் தேவைகளை சொல்லுகிறோம். அந்நிய பாஷை பேசும்போது, அந்நிய பாஷை என்ன? தேவனோடு நேரடியாக பேசும்படி கர்த்தர் கொடுத்த வரம், மறந்துடக்கூடாது. அந்நிய பாஷை என்ன? தேவனோடு நேரடியாக பேசும்படி கர்த்தர் கொடுத்த வரம். அந்நிய பாஷை என்பது உளறல் அல்ல. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது நமக்கு விளங்காது, யாருக்கு விளங்காது, யாருக்கு மட்டும் விளங்கும்? கர்த்தருக்கு மட்டும் விளங்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, அந்த வரத்தை பயன்படுத்தி நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம். என்னத்தை தான் பேசுறோம்? ஏன்னா நமக்கும் புரியல. அதனாலதான் ஆண்டவர் அந்த விளக்கங்கள்லாம் தராரு. என்னென்னலாம் பேசுறோம்? முதல்ல தேவனை புகழ்ந்து பேசுறோம். தேவனை ரொம்ப புகழ்ந்துடக்கூடாது. புரியுதா? நம்ம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை என்ன செஞ்சிடக்கூடாது? ரொம்ப அளவோட புகழ்ந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? நல்லா புரியுது. எத்தனை பேர் தேவனை அளவில்லாம புகழணும்னு நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏன்னா தேவனை புகழ்றதுக்கு நம்ம அறிவு காணாது. அப்படியே ரொம்ப யோசித்து நம்ம தேவனை புகழணும்னாலும் ஒன்றை யோசித்தோம்னா இன்னொன்று விட்டுருவோம். அப்ப அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சைக்கிளை ஓட்டலாம், வண்டியை ஓட்டலாம், ஏன் ஃப்ளைட்டு கூட என்ன செய்யலாம்? ஓட்டலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சாம்பார் வைக்கலாம், சட்னி வைக்கலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே துவைக்கலாம், வீட்டில் துடைக்கலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஆஃப்செட் மிஷின் ஓட்டலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஃபயர் ஒர்க்ஸு செய்யலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போகலாம், வரலாம், உட்காரலாம், குளிக்கலாம், என்ன பல்ல விளக்கலாம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தூங்கலாம். அந்நிய பாஷை சொப்பனத்துல கூட என்ன செய்யலாம்? நீங்க பேசலாம். எனக்கு சுகம் இல்லாம போச்சு 2019. அன்றைக்கு இரவு நான் உணர்வற்றவனானேன், கோமால ஆயிட்டேன். எனக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் மன தெளிவு வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த மதி டாக்டர் ஆஸ்பத்திரிக்குள்ளே போனது தெரியும். ஆனால் நடந்தான் போனேன். நான் போய் படுத்தேன். அப்போ டாக்டர் என்ன செய்யுதுன்னு கேட்டார். ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம ஆட்கள் கதை கதையாக சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டேன். ஆமாம், அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஹோல் ப்ராசஸ்லையும் நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேனாமா. இஸ் இட் எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஹோல் ப்ராசஸ்லையும் அந்நிய பாஷை. அப்ப கோமால கூட என்ன பேசலாம்? கோமாலேயே அந்நிய பாஷை பேசுறோம்னா சொப்பனத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடாதா? இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? அப்போ உள்ளத்தில் ஆவியானவர் நிரம்பி இருந்தார்னா, புரியுதா உங்களுக்கு? பயத்திலையும் என்ன பேசலாம்? அந்நிய பாஷை. கோபத்திலையும் என்ன பேசலாம்? உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு அம்புடி சத்துரும் தெரிச்சு ஓடிடுவான். ஸோ அடுத்த முறை சண்டைக்கு போகும்போது எதுல நிறைந்து சண்டைக்கு போங்க? ஆவியில் நிறைந்து. அப்படியாவது சுவிசேஷம் பிரபல்யம் ஆகட்டுமே. நீங்க வாட்டுக்கு தெருச்சண்டையை போட்டு வந்துடுறீங்க, சபைக்கு அவமானம் தாங்க முடியல. ஸோ ஐ கிவ் பெர்மிஷன் டு புட் சண்டை இந்த தெருப்பைப்பு.
இப்போ தெருப்பைப்பே இல்லை, எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வீடு. அவங்க பார்த்தாங்க இவங்க சண்டையை சரி பண்ணணும்னா அவ்வளோ வீட்டுக்கு என்ன போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கும் வாய்ப்பெல்லாம் போச்சு. சரி, அதுக்கு மேலே சண்டை வரட்டும். சண்டைக்கு எப்படி போங்க? அப்படி போங்க. அந்த அக்கா பெட்டு குடத்தை தூக்கிட்டு போயிடும். இந்த ஆள் மேல என்ன இறங்கிருச்சு? அருள் இறங்கிருச்சு. நான் சொல்றது புரியுதா? விளையாட்டுக்கு சொல்லுங்க, இட் இஸ் ஆல் வெரி வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஆண்டவர் நமக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு? தேவனை புகழுவதற்கு. இரண்டாவது, நம்முடைய எல்லா துக்கங்களையும் அந்த உணர்வுகளை தேவனோடு பகிர்ந்து கொள்வதற்கு. மூன்றாவது, நம்முடைய தேவைகளை தேவனிடத்துல ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக, பாருங்க, ஜெபத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாராம்? விண்ணப்பம் பண்ணுகிறாராம். அப்படி விண்ணப்பம் பண்ணுவதற்காக, அவரோடு நாம் இணைந்து ஜெபிப்பதற்காக, அல்லது நம்மோடு அவர் இணைந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிற வரம் தான் என்னது? அந்நிய பாஷை பேசுகிற வரம். இப்ப இந்த வரத்தை ஏக்கா கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, நமக்கு நம்முடைய தேவைகளை கர்த்தர்ட்ட சரியா சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம தேவை என்னன்னு நமக்கே என்ன செய்யல. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. We don't know how to pray for what we need. We don't know how to pray for what we, நம்முடைய தேவையை எப்படி சொல்லி ஜெபிக்க நமக்கு தெரியல. இப்ப கலெக்டர்ட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க? மனு எழுதி கொடுங்கன்பாங்க. நீங்க வாட்டுக்கு உங்க சௌரியத்துக்கெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா அது மனு கிடையாது. மனு எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. கலெக்டர்கிட்ட நம்முடைய கோரிக்கையை வைக்கணும் ஒரு முறை என்ன செய்யுது இருக்கு. அப்ப அந்த முறை தெரிஞ்சவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை, இதை சரின்னா அவங்க முறைப்படி எழுதுவாங்க. பெறுநர், அனுப்புனர், பொருள் எல்லாம் போட்டு எப்படி அதை கரெக்டா, புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. 800 கோடி பேருடைய பிரச்சனையை அவர் தீர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க கோரிக்கையை கர்த்தர்ட்ட சொல்லணும்னா அது அவருக்கு சரியா போய் சேர்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்நிய பாஷையில நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க மட்டும் தனியா ஜெபிக்கல, உங்க கூட யாரும் சேர்ந்து ஜெபிக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் தேவனை சென்றடைகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவரே என் கணவரை ரட்சியும் அப்படின்னு ஒரு ஜெபம். இதை எவ்வளவுதான் நீங்க மனுவா ரெடி பண்ணுவீங்க? ஆண்டவரே என் கணவரை ரட்சியும், என் ரட்சியும் ஆண்டவரே என் கணவரை, ஆண்டவரே கணவரை, ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே கணவரை ரட்சியும், ரட்சியும் ஆண்டவரே கணவரை, வேற என்னத்தை சொல்ல? அதே நேரத்தில் ஆண்டவரே என் கணவரை ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே விண்ணப்பமா தேவனிடத்துல என்ன செய்யுது? அப்படியே போகுது. வேற கணவரை ரட்சியும்ங்கிறது ஒரு உணர்வு, ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு. இப்ப அந்த விஷயத்தை, இப்ப ஒரு காரியம் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஏக்கத்தோட போறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? சார் இதை முடிச்சு கொடுத்துருங்க வரட்டுமா அப்படி சொல்லுவீங்களா? அல்லது சார் முடிங்க சார், சார் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது சார், சார் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார், சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை சார், நான் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் சார், சார் சார் எப்படியாவது சார் முடிச்சிருவோம்மா சார், நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க சார், நீங்கள் மறந்துடாதீங்க சார், நீங்கள் எப்போ சார் வருவீங்க? ஏன்னா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதை எப்படி, அதாவது நமக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாரா, அவர் ஏற்றுக்கிட்டாரா, அவர் செய்வார், நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? அதனால சும்மா அப்படி போறோம், ஒரு கோரிக்கை அவரு கொடுங்கம்மா அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னது இது? வந்தாரு, மனுவை வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தார்.
நடக்குமா நடக்காதா ஒன்றும் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது. அதே நேரத்தில் அம்மா இங்கே வாமா உட்காருமா, என்னம்மா பிரச்சனை, நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒப்பாரி வைக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களம்மா போமா கவலைப்படாதம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு. என்ன சொன்னியா? ஆமா அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்டார்ல செஞ்சிருவாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் நீண்ட ஜெபம் நமக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்யும். ஆனா பிரச்சனை என்னன்னா நீண்ட ஜெபம் பண்றதுக்கு நமக்கு மேட்டர் இல்லை. அதுதான் சொன்னேன், கணவரை ரட்சியும். எத்தனை வரியில் அதை எழுதுவீங்க நீங்க? ஆண்டவரே கோபக்கார கணவர் ரட்சியும், குடிகார கணவர் ரட்சியும், அயோக்கிய கணவர் ரட்சியும், அநியாய கணவரை ரட்சியும், தூசணமாய் பேசுகிற இந்த கணவரை ரட்சியும், நான் கட்டின கணவரை ரட்சியும். என்னத்தான் விளக்கம் கொடுக்க? நைட்டு 10 மணிக்கு வர்ற கணவரை ரட்சியும், அன்பில்லாத கணவரை ரட்சியும், தூக்கி போட்டு மிதிக்கிற கணவரை ரட்சியும். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு வார்த்தைகள் குறைவா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். நீ எவ்வளவு நேரம்னாலும் சொல்லுமா, நான் கேட்கிறேன். உன் கணவரை ரட்சிக்கணும் அப்படித்தானே? ஒரு 2 மணி நேரம் நீ அந்நிய பாஷையில பேசு. அந்த பேசி முடிக்கும் போது எப்படி அன்னாளுக்கு அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்ததோ அது பாரு, என் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த வரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நம்ம இப்ப கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த வரத்தை பெற்றவங்க இப்போ விளங்கி இருப்பீங்க எதுக்காக இந்த வரம்னு. பெறாதவங்க பெறணும்னு விருப்பத்தோட இருப்பீங்க. இப்ப கர்த்தர் நமக்கு அந்த வரத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேல என் ஆவிய ஊற்றுவேன். இதுக்கு மட்டும் வேற எந்த தகுதியும் கிடையாது. ஏசப்பா நான் பேசுறதுக்கு இந்த வரத்தை தாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் வாயை திறப்பாரு பாருங்க. அது உலர்ற மாதிரி தான் வரும், ஆனா அது உலரல் அல்ல. கர்த்தருக்கு அது விளங்குகிற ஒரு பாஷை. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அந்நிய பாஷையில மட்டும் பேசுங்க பார்க்கலாம். ரிக்கா லாரா தலாராமா ரிஷாபா ராக்காரா தலாராமனா. ஓ அந்நிய பாஷை பேச வரம் பெறாதவங்க எனக்கு இந்த வரத்தை தாங்க ஆண்டவரேன்னு அங்கலாய்ப்போட கேளுங்க. ரிபா ராமா ராஷாலா ரகாராபா ரதலாபா ரிதலர மௌரமா ராஷபரபா பரதலர மரதலரமனா. நாவை தொடுங்கப்பா, ஒவ்வொரு நாவையும் தொடுங்கப்பா. இன்னைக்கு இந்த வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அத்தனை பேர் மேலையும் இந்த ஆவி இறங்குவதாக, இந்த வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, நாவு பரிசுத்தம் அடைவதாக. ஒவ்வொரு நாவின் மேல அக்கினியாய் கர்த்தர் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாவின் கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஓ அந்நிய பாஷை வரம் உண்டாவதாக, அந்நிய பாஷை வரம் உண்டாவதாக, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இந்த வரத்தை பேசும்படி இப்பொழுது I release I release I release I release I release I release. ஓ ராமா மாலா ராஷா காரா தலரபா ரீமா ராபா ரதல ரமா ரதியாந்த ரமா உரா மாமா லமரா ஷபா ரக்கபா ரபா லபா. பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். பக்கத்துல இருக்கிறவங்களை இந்த ஆவி பற்றி பிடிக்கட்டும். இந்த வரம் அப்படியே பற்றி பிடிக்கட்டும். ஒவ்வொருவரும் ரிஷபல பரம நமல ரதல ரமனா ரிக்கபரபல பலபல பலபர மனம லபனா ரிஷபரபல பலபல 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 பலபா உரம நமல பர. கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அமைதியா ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. அமைதியா ஜெபிக்கிறவங்களுக்கு அந்நிய பாஷை கிடையாது. ஓ ராக்கா ராஷா காராபா வாயை தெற நிரப்பு என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ரிஷபர மனம ரபல மன நலரமா ரிக்கபரபர பலபர நலரமனா. கர்த்தரை புகழ்றதுக்கு ஒரு வரம், நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வரம், தேவைகளை கரெக்டா கர்த்தர்ட்ட சொல்றதுக்கு ஒரு வரம். ரிஷப ரப ரபல பல பர மனம லப ரமனா ரிவன மலமன பல பரமன பலபரமா. நல்ல சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுறவங்களுக்கு தான் அந்த வரம். சத்தமா பேச விரும்புறவங்களுக்கு தான் அந்த வரம். ரிஷப ரப ரபல பரமா ரிப ரப ரபல பர மனம லம ரப ரிஷப ரப ரபல பர பல பரம நம லம ரமா. நிரப்பு 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 நிரப்பு. ஆண்டவரே இந்த வரத்தை அனல் முட்டுங்க. ஓ ரிபா பர அதால நம்ம நாங்க குறையா பேசக்கூடாது, நிறைய பேசணும். ஓ இனி நாங்க தமிழ்ல பேசக்கூடாது, நிறைய அந்நிய பாஷையில பேசணும். வீணான வார்த்தைகளை பேசுறதுக்கு பதிலா நிறைய அந்நிய பாஷையில பேசணும்.
ஷபரபல வரம நபல வரத லரம நதல ரமன மலபல தலரம ரீபல வர பலபர மனமல மரதல ரமன தலரமன உரபல பலபல 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 மனமல வரத லரமன ரிக்க பரபல பரப ஷபர பலபர மனமல வரதல ரம ரிக்கல பல பல பலபல பலபல வரமனம உரபல பல பலப ஷபர பல பலபல மனதல மனமல வரதல ரமன ரீபல பலபர பலபல பலப. ஓ பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அப்படி எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பற்றி எரியட்டும். ஓ ராஷாலா ரகாரா லலரபா ரிக்கரபரபலபா ஷபரபலபரபா உரமனமல மனமல வரத லரமன நதல மனம. பேசுங்க பேசுங்க, நிறுத்தாம பேசிக்கிட்டே இருங்க. வரத்தை அனல் மூட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஓ எனக்கு இந்த வரம் தாங்க ஆண்டவரேன்னு கண்ணீரோட கேளுங்க. தருவார் கர்த்தர், இன்னைக்கே தருவாங்க. ஓ ரிஷா பாபா ராதா லாரா மாரா காலா ராதா லாராமா. ஆமென் 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 ஆமென். விடாதீங்க விடாதீங்க, இந்த வரத்தை அனல் மூட்டுங்க. ஓ ரிபா ராஷா லாரா தலாராமா. அற்புதமான வரம், அதிசயமான வரம். ஓ ரீபா ரபா ரபா லாரா கதாரமா. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் அவரோடு பேசுற ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறாரு. ஓ ரீபா பா ராஷா லாரா தலாராமா நாம நனத லாராமா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நாவை கட்டவிழ்த்து விடுங்க ஆண்டவரே, நாவை கட்டவிழ்த்து விடுங்க ஆண்டவரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். உர பல 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 பர மன மல பர தலர மனன தலர மன உர பல பர பல பர தலர மனன தலர மன மல பர தலர மன ஷபா பாபா வர அக்கர தல ரம நம லல தல ரம ரீம நமல மனதல ரமன தல ரம நமல பர தல ரம நதல ரபல உர பல பர தலர மன தலர மன. ஆமென். தேவனோட பேசுறீங்க, தேவனோட பேசுறீங்க, நேரடியா தேவனோட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஷபா பாபா பாலா ரக்கல ரதல ரமன ரிக்க ரதல ரபல வரா ஷல ரதல ரம நமல பரதல ரமன நதல ரம ரி பாபா பாலா ரக்கல வரா ஷபல பரதல ரம மரதல ரபல மரதல ரம புர பல பரக்கல வரா ஷல ரகதல ரதியந்தர மனமல பரதல ரமன. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை. நல்ல பிதாவே, ஈவாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த அந்நிய பாஷை வரம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல விளக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி இந்த வரத்தை நாங்க சும்மா வச்சிருக்க மாட்டோம், இதை பயன்படுத்த போறோம். எத்தனை பேர் இந்த வரத்தை பயன்படுத்த போறீங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆண்டவரே, தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டே இருப்பீராக, வரங்களை அனல் மூட்டிக்கொண்டே இருப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.